வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog வாட்ச். இது ஒரு ரேண்டம் vlog தான். சில விஷயம் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும்ல, சரி இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம யோசிச்சுட்டு நம்மளே அதுக்கு பதில் சொல்லின்லாம் இருந்திருப்போம். அதே மாதிரி தான் நானும் மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு. ஸோ நான் அப்படியே எண்ணெய் வச்சுனே வந்து என்னோட ஒன் ஆஃப் தி டெய்லி ரொட்டீன் vlogோட இதை பற்றியும் பேசலான்னு யோசித்தேன். இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது தான். இது வந்து 2 நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு இந்தியன் பேரண்ட்டு, அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, எப்படி உங்களோட 2 பொண்ணும் வந்து இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டது. என்னென்னா இது வந்து என்ன தமிழ் பேசுகிறதுல என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஊரில் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கா. ஏன்னா என் பொண்ணுங்க 2 பேருமே வந்து ரொம்பவே அழகாக தமிழ் பேசுவாங்க, அதை நான் ப்ரௌடாகவே சொல்லிப்பேன். ஸோ அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நார்மலாக இல்லாமல் ஸ்பஷ்டமாக தமிழ் பேசுகிறாங்க, அந்த ஒரு இங்கிலீஷ் ஆக்சண்ட் கூட கலக்காமல் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்களே எப்படின்னு கேட்டாங்க. நான் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கும் இங்கே யூஎஸ் வந்தபோது எனக்கு வந்து இந்த கேள்வி இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எங்கள் ரிலேட்டிவ்ஸோ யார் வந்து இந்த மாதிரி யூஎஸ்லேயோ யூகேலேயோ இங்கே இருந்துட்டு வெக்கேஷனுக்கு அந்த மாதிரி வரும்போது அவங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து தமிழ் பேசவே தெரியாமல் நம்ம எதாவது தமிழில் கேட்டால் கூட ஒன்று புரியாமல் பதில் சொல்கிறது, இல்லைனா புரிஞ்சாலும் இங்கிலீஷில் பதில் சொல்கிறது, இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஆல்சோ த ஆக்சன்ட்லேருந்து எல்லாமே அவங்க பேசுகிறது வந்து அந்த குழந்தைங்களோட பாட்டி தாத்தாவாக இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே அவ்வளோவா புரியாத மாதிரி அப்படி தான் இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த பாண்டிங் இல்லாத ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சேலஞ்சாக நான் அதை தான் எடுத்தினேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து வீட்லேயே இங்கிலீஷில் பேசி பழக்கி விட்டுருவாங்க. ஸோ தட் ஸ்கூலுக்கு போனால் ஈஸியாக இருக்கும் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில். ஆனால் நானும் இவரும் 2 பேருமே என்ன முடிவு எடுத்தோன்னா, நம்ம அதை பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனால் அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இங்கே ப்ரீ ஸ்கூல் ஸ்க்ரீனிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அவள் பேரை சொல்லி நீ உனக்கு என்ன வயசு, நீ எப்படி இருக்க அப்படிங்கிற பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் அவங்க கேட்டாங்க. ஆனால் என் பொண்ணு பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் சுத்தமாக கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு டால் எடுத்து வச்சுன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு செகண்ட் என்னடா அது, ஒரு வேளை நம்ம வந்து இங்கிலீஷில் பேசி அவளை பழக்கியிருக்கணுமோ அப்படின்னு ஒரு தாட் வந்தாலுமே ஒரே வாரத்தில் வந்து அவள் ஆக்சண்ட்டை பிக்கப் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அடுத்த தம் ரூல் என்னென்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தானா தமிழில் மட்டும்தான் பேசணும். இங்கே இருக்கிற குழந்தைங்கள சொல்லி தப்பில்லை, ஏன்னா ஸ்கூலில் வந்து கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்து பேசும்போது அந்த இங்கிலீஷ் தான் வரும். ஆனால் நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருந்தேன்னா, வீட்டுக்கு வந்த உடனே அவங்க இங்கிலீஷ்லேயே பேசினாலும் நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஒரு 2 தடவை சொல்லுவாள், 3 தடவை கேட்பா, எங்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வராது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே வந்து ஓகே நம்ம தமிழில் தான் பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி அதை அவள் என்ன இங்கிலீஷில் சொன்னாலும் அதை அப்படியே தமிழில் கேட்க ஆரம்பித்தாள். அப்படியே கிராஜுவலாக வந்து ஒரு தம் ரூல் மாதிரியே அவளுக்கு வந்துடுது. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலனா தமிழில் தான் பேசணும், நம்ம ஃபேமிலியோட தமிழில் தான் பேசணும், அதே மாதிரி இந்தியாவுக்கு கால் பண்ணாலும் தமிழில் தான் பேசணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே ஆயிடுது. இதே தான் என்னோடய 2வது பொண்ணுக்கும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நிறைய தடவை நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும்போதெல்லாம் இல்லை இங்கிலீஷில் தெரியாமல் ஒரு சென்டென்ஸ் வந்தாலும் நான் அப்படியே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன், இவரும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். உடனே அவள் மாற்றிப்பா, ஓகே ஐயோ நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழில் பேச ஆரம்பிச்சிருவா. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் சரி, ஃபேமிலி கூட இந்தியாவில் பேசினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக தமிழில் தான் பேசணுங்கிறது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆயிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விபி டேஸில் வந்து ஆர்டர் பண்ண மல்டி குக்கர் தான். இதில் ரொம்ப அழகாக வந்து சாதம் வடிக்க முடியறது. சாதத்தை வடித்து அழகாக தண்ணியை வந்து அப்படியே வடிகட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டி, அப்புறம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, நான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்லாமேங்கிறதுக்காக சொன்னேன். சரி நான் மறுபடியும் அந்த டாபிக்கு வரேன். ஸோ என்ன அந்த ஃபங்க்ஷனில் கேட்டாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் நான் இதை தான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க ஓகே கரெக்டு, இதை வந்து ஆக்சுவலாக வந்து பசங்களை சொல்லி தப்பில்லை, நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்ம தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. ஆமாங்க, நானும் அதை தான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற குழந்தைங்கள நம்ம தப்பு சொல்லி எந்த யூஸும் கிடையாது. இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக தமிழில் பேசி அப்படியே பழக்கி கொண்டு வந்தால் அவங்க ஏன் இங்கே இங்கிலீஷில் பேச போகிறாங்க? ஸோ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முழுக்க பேரண்ட்ஸ் தான் நான் காரணம்னு சொல்லுவேன். இப்போ நான் இந்த vlog பார்க்குறவங்களுக்கும் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் யூஎஸ் வரீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போனாலும் சரி, தயவு செஞ்சு
வீட்டில் பசங்க கூட தமிழ்லன்னு இல்லை, உங்களோட மதர் டங் எதுவாக இருந்தாலும் அதுலேயே பேசுங்க. எதாக இருந்தாலும் அதிலே கான்வர்சேஷனை பில்ட் பண்ண பாருங்கள். ஆல்சோ உங்கள் ஃபேமிலியோடு பேசுங்க. இந்தியாவுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுகிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள பேசி பழக விடுங்க. அப்போ தான் அந்த பாண்டிங்கும் வந்து நினச்சி இருக்கும். ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த இந்தியாவில் கால் பண்ணி ஃபேமிலியோடு பேசுகிறதே கிடையாது சுத்தமாக. அதாவது பேசுன்னு சொன்னால் கூட ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சில பேரண்ட்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க, என் குழந்தைங்கள்லாம் பேச மாட்டாங்கப்பா, அவங்க ஜஸ்ட்டு ஹாய் பை சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுன்னு கேஷுவலாக வர சொல்லுவாங்க. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, உங்கள் குழந்தைங்க இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்களான்னு ஒரு 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 சர்ப்ரைசிங் ஃபேக்டர் மாதிரி அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அது நம்மளோட மதர் டங்கு நம்ம குழந்தைங்க பேசுகிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் தான். இது ஒரு விஷயம்னா இன்னொன்று வந்து நம்மளோட கல்ச்சரை சொல்லி கொடுக்குறது. ஏன்னா அடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்ம மேலே வைக்கிறது என்னென்னா, அந்த ஊரில் வளர்கிறாங்களா, அப்போ பசங்க எப்படி இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற பேச்சு கூட நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இந்த ஊரை வந்து தப்பு சொல்லி எந்த யூஸும் கிடையாது. நம்ம எந்த விதத்தில் குழந்தைங்கள கொண்டு வரோங்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊரில் இருக்க மக்கள் அவங்களோட கல்ச்சரை அவங்க குழந்தைக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கல்ச்சரை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான். நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிடுவோம். அதுக்கு மேலே அவங்க எதை எடுத்துக்கிறாங்கங்கிறது இந்த குழந்தைங்களோட சாய்ஸ் தான். நான் என் பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது இதுதான் நம்மளோட கல்ச்சர், இதுதான் நம்மளோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், எது சரி எது தப்பு எது லிமிட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு வெளிநாட்டில் நம்ம குழந்தைங்கள நம்ம கல்ச்சரோடு வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். அதுக்கு ஃபவுண்டேஷன் நம்ம தான் போட்டாகணும். அது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த குழந்தைங்கள தப்பு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம எல்லாம் பண்ணியும் வேறு வழியில் போகிறாங்கன்னா அது நம்ம கையில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே அந்த ஃபவுண்டேஷனை போடலைன்னா அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வரேன். நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே எல்லோரும் பாசிட்டிவ் ஆங்கிளில் யோசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நாங்கள் வந்து இங்கே நம்மளோட எல்லா பண்டிகையுமே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஒன்று விடாமல். ஏன்னா அப்போ தான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஃபெஸ்டிவலோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்க. அதை நான் ரியலாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா இந்தியாவில் இருக்க சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு கூட இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் தான் நிறைய பேர் வருத்தப்பட்டு இப்போ சொல்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இதெல்லாம் தான் நான் ரொம்ப நாளாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வச்சுருந்தேன். இப்போ நம்மளோட ஆக்சுவல் வீடியோ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் வேலையும் முடிச்சுட்டு இப்போ கீழே வந்திருக்கேன். ஈவினிங் ஃப்ரைடேங்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெலாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் பெரியவளுக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு முடியாத இருந்தது. ஸோ வந்து அப்படியே ஹாலில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. நான் மீன்வேல் கீழே வரத்துக்குள்ளேயே இவர் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தாரு. அதுவும் ஃப்ரைடே அன்றைக்கி ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது இந்த மாதிரி சூடாக டீ ரெடியாக இருந்தது. அந்த ஃபீலே தனி தான்ல. ஒரு சைடில் என் பொண்ணும் என் ஃப்ரெண்டோட பொண்ணும் சேர்ந்து அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்க்குற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட், இது ஆக்கிலஸ்ன்னு பேர். ஸோ அது வழியாக இவங்க வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஸோ இது நம்ம மாட்டின்ட்டு இது வழியாக பார்த்தோன்னா நம்ம நிஜமாகவே ரோலர் கோஸ்டர் ரைடு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுதான் இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நானுமே இதை விளையாடி இருக்கேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ டீயும் ரெடி. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, நான் ஆனியன் கார்லிக்லாம் சாப்பிட மாட்டேன். மோரோவர் ரைஸும் வந்து ஒரு வேளை தான். அதனால் எனக்கு மட்டும் அவல் உப்புமா பண்ணிட்டு மற்ற எல்லாருக்கும் வந்து சப்பாத்தி ப்ளஸ் வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் பண்ண கீரையே இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேலையை கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஜாலியாக உட்காந்து டிவியை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறதா தான் இப்போ பிளான் போட்டிருக்கோம். அப்படி இப்படி நாங்கள் பேசி கதை அடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே டின்னர் டைம் வந்துடுது. ஸோ பசங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு நாங்களும் எங்களோட டின்னரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக பேக் டு பேக் படம் பார்த்துட்டு படுக்கிறது தான் பிளான். இனிமேல் இப்போ வின்டர் வந்தாச்சு. ஸோ வெளியிலலாம் வந்து ஜாலியாக சுற்றின்னு இருக்க முடியாது குளிர்னால. அதனால் இந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஸ்லீப் ஓவர் பண்ணி எங்களுக்குள்ளேயே நாங்களே ஜாலியாக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயத்தையும் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிட்டேன். இது சம்மந்தமான உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya.